டைரக்டா வந்து ஒரு ஃபார்மசிலேருந்து நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்து போடும்போது நம்மளையும் அறியாம நம்ம என்ன தப்பு பண்றோம் அதுலன்னு பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் அபியூஸ் நடக்குது. இன்னொருத்தருக்காக ஒரு டாக்டர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பார். எனக்கு போன வாரம் கோல்ட் இருந்தது, நீ அதே மாத்திரையை நீ வாங்கிக்கோன்னு உங்க ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு அந்த பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்தாங்கன்னா கற்பூரவல்லியை பஜ்ஜியா பண்ணி சாப்பிடுங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த ஆன்டிபயோட்டிக்கை மட்டுமே நம்பி ஒரு வாரம் 2 வாரம்னு நீங்கள் சாப்பிட வேண்டிய அந்த ஆன்டிபயோட்டிக்கோட அவசியமே உங்களுக்கு இல்லாமல் படிப்படியாக உங்கள் லங்ஸுக்கு அது ஒரு கவசம் மாதிரி இருந்து உங்களுக்கு இந்த சீசனில் உங்கள் லங்ஸை காப்பாற்றிட்டுரும். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். டாக்டர், உடல் ஆரோக்கியத்தின் 12 தூண்கள் அதை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம மூலிகைகள், கீரைகள் மற்றும் மூலிகைகள் பேசணும். போன எபிசோடில் கீரைகளை பற்றி நீங்கள் விரிவாக சொல்லியிருந்தீங்க. அடுத்தது என்னென்ன மூலிகைகள் இருக்குங்க டாக்டர்? ஸோ நம்ம போன எபிசோடில் கீரைகள் மூலிகைகள் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வாட்டி இந்த எபிசோடில் நான் ஒரு 3 முக்கியமாக ரொம்ப காமனாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் பற்றி சொல்ல போகிறேன். அதை நம்மளோட ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துறது அப்படின்றதுக்கு சொல்ல போகிறேன். ஒரு குடும்பம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்களும் சரி, இல்லை பெரியவங்களும் சரி, அதாவது ஒரு 40-50 வயசு தாண்டி இருக்கிறவங்களுக்கும் சரி, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொரோனாக்கு அப்புறமா எல்லாருக்குமே ஒரு சளி, ஒரு சீசன் டிசம்பரில் ஆரம்பித்த ஒரு இருமலும் சளியும் யாரையுமே விட்டு வைக்கல. எல்லா ஏஜ் குரூப்லேயும் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்கள அஃபெக்ட் பண்ணிடுது. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆன்டிபயோட்டிக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்கை ரொம்ப அதிகமாக நீங்கள் அப்யூஸ் பண்ணும் போது பலன் கொடுக்கறது இல்லை. கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா எதுக்காக அந்த ஒரு கிருமி இருக்குது அப்படின்னா அந்த கிருமிக்காக நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும் போது கிருமிக்கும் அதோட சர்வைவலுக்கு அது வேலை செய்யணும் இல்லைங்களா? ஸோ என்ன நடக்குதுன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்ன்ற ஒரு வார்த்தை நீங்கள் இப்போ ரொம்ப சமீபத்தில் நியூஸ் பேப்பரில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்தியாவே இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம உடம்பு சரியில்லைன்னா மெடிக்கல் ஷாப்ல போய் டைரக்டா ஃபார்மசிஸ்ட் கிட்ட இருந்து நம்ம ஆன்டிபயோட்டிக்கை ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கூட வாங்கறதுக்கு முடியுது நம்மளால. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்கை நம்ம ஜஸ்ட் லைக் தட் யூஸ் பண்ணாம இது ரொம்ப கவனமாகவும் ஜுடிஷியஸாகவும் நம்ம யூஸ் பண்ணணும். டைரக்டா ஒரு ஃபார்மசிலேருந்து நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்து போடும்போது நம்மளையும் அறியாம நம்ம என்ன தப்பு பண்றோம் அதுலன்னு பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் அபியூஸ் நடக்குது. ஒரு டாக்டர் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் வேணுமா இல்லையான்றதை பார்த்து சொல்லணும். இப்போ நீங்கள் டாக்டர்கிட்டே போகல, நீங்கள் மெடிக்கலில் போய் டைரெக்டாக ஆன்டிபயோட்டிக் வாங்கி போடும்போது உங்களுக்கு உங்களையும் அறியாமல் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்க்கு நீங்களே ஒரு காரணமாகிடுறீங்க. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுச்சுன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷங்களில் நமக்கு வரக்கூடிய ஒரு நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஃபெக்ஷன் வச்சுக்கோங்க. சீசனலாக வர்றதுண்டு. ஒரு 4 மாதமோ இல்லை 6 மாதம் ஒரு வாட்டி நமக்கு ஒரு காஃப் கோல்டு வர்றதுண்டு. அது வாடிக்கையாகி போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்டிபயோட்டிக்கை நீங்கள் டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் நீங்களாக போய் வாங்கி டைரெக்டாக மெடிக்கல்லேருந்து வாங்கி சாப்பிடும்போது, இல்லைனா இன்னொருத்தருக்காக ஒரு டாக்டர் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பார். எனக்கு போன வாரம் கோல்ட் இருந்தது, நீ அதே மாத்திரையை நீ வாங்கிக்கோன்னு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்தாங்கன்னா ஷேர் பண்ணாதீங்க. ப்ரிஸ்கிரிப்ஷனை நீங்கள் போய் ஒரு டாக்டரை காமிச்சு உங்களுக்கு அந்த நேரத்துக்கு ஆன்டிபயோட்டிக் தேவையா இல்லையா அப்படின்றத நிர்ணயிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டாக்டர் கொடுக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் போடணும். நீங்களாக போய் மெடிக்கலில் வாங்கி இல்லை ஷேர்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறது, இல்லை ப்ரிஸ்கிரிப்ஷனை பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இருந்து பாரோ பண்ணி அதே மாதிரி நீங்கள் வாங்கி போடுறது, இது எல்லாமே உங்களையும் அறியாமல் நீங்கள் ஒரு மெடிக்கலி ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ஆளாக்குறீங்க. பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிக்கிறோம். கண்டிப்பா. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை நம்ம குறைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் லங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே நுரையீரல்ன்றது நம்ம உடம்புல இருந்து அந்த ஃபங்க்ஷன். ஏன்னா பிராணவாயு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிராணன் உங்களுக்கு ரத்தத்தில் போய் சேர்றதுக்கு எந்த உறுப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா நுரையீரல் மட்டும்தான் இல்லையா? ஆக்சிஜன் நமக்கு வேணும்னா. ஸோ உங்களுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகப்படியாக வந்துருச்சுன்னா உங்களோட லங்ஸில் ஏற்படுற இன்ஃபெக்ஷனை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு நாளைக்கு மருந்து இருக்காது. இந்த ஆன்டிபயோட்டிக்கை உங்கள் உடம்பு எல்லா விதமான சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் கொடுத்து அது சரியாச்சுன்னா, இப்போ நெபுலைசர் கொடுப்பாங்க, இல்லை ஒரு இன்ஹலேஷன் ஸ்டெராய்ட்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்த அப்புறமா தான் தேவைப்படும் பட்சத்தில் மட்டும்தான் டாக்டர் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. நீங்களாக வாங்கி சாப்பிடும்போது என்ன பாதிப்பு வரும்ன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சரி, இப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு லங் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, ஒரு இருமல். இந்த டிசம்பர் சீசன் ஆனாலே எல்லாருக்குமே இருமல். இந்த மார்கழி மாதம், ஆமாம், டிசம்பர் ஜான்வரி 2 பேருக்குமே இந்த சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை வலி இதெல்லாமே ரெகுலராக இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம்?
இல்லை அது வரும்போது மட்டும்தான் எடுத்துக்கணுமா அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பொதுவாக ஒரு ஜென்ரல் கைட்லைன் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன்னா, எப்போ உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் அப்படின்னு வருதோ நவம்பர்ல இருந்தே நீங்க தொடர்ந்து உங்களோட வீட்டில் குறிப்பா 3 மூலிகைகள் கண்டிப்பா இருக்கணும். 1 துளசி, 2வது கற்பூரவள்ளி, 3வது தூதுவளை. இந்த 3மே உங்களுக்கு உங்களோட லங்கோட இம்யூனிட்டியை பிரதானமா அதிகப்படுத்துறதா 100% சயின்டிஃபிக் பேக்ரவுண்டோட உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம், என்ன ஒரு சைக்கிளில் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசியை வந்து தினப்படி குழந்தைங்கன்னா ஒரு 5 இலையும் பறித்து நீங்கள் கொடுக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க வயசானவங்க 50-60 வயசுக்கு மேலே இருக்காங்க, ஏற்கனவே கோவிட் வந்ததுலேருந்து ஒரு லங்கு ப்ராப்ளம், ஒரு அலர்ஜி, இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10 இலையை நல்லா பறித்து அலம்பி அதை நீங்கள் எடுத்துக்கிறது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது அப்படின்றது ஆராய்ச்சிகள் உறுதி செய்யுது. அதே மாதிரி இந்த துளசிக்கு பிரெயினில் காம் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட் இருக்குன்றதை நான் முன்னாடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதனால் இது பெரியவங்க மட்டும் இல்லை, மிடில் ஏஜில் ஒர்க்குக்கு போகிறவங்க நீங்களுமே வந்து ஒரு 10 இலை ஒரு நாளைக்கு துளசி இலையை நீங்கள் பறித்து அலம்பி வெறும்னே மென்று சாப்பிடலாம். கோல்டு இருக்குது, அக்யூட்டாக கோல்டு இருக்குது, நீங்கள் மருந்துகள்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, காஃப் சிரப் எடுக்கிறீங்க, அப்போ கூட உங்கள் காஃப் சரியாகலை, தொண்டை வலி சரியாகலைன்னா இந்த துளசியை ஒரு 10-15 இலை 100 மில்லி கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நல்லா அலம்பிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதுலேயே நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் அனீஸு, 2 ஏலக்காய், இத்தினூண்டு ஒரு பட்டை, லவங்கம் 2, கொஞ்சம் ஒரு 5 மிளகு நல்லா இடித்து அதுலேயே போட்டு நல்லா கொதிச்ச அப்புறமா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்ச அப்புறம் வடிகட்டி இதில் நீங்கள் ஆற வச்ச அப்புறமா தேன் கலந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட இன்ஃப்ளமேஷன், அதாவது அழற்சி ஏற்பட்டிருக்கு உங்களோட தொண்டையும் வந்து நல்லா படிப்படியாக உங்களுக்கு அந்த அழற்சி குறைஞ்சி உங்களோட தொண்டை கண்டிப்பாக குரல் மாறிடும். ஸோ அந்த குரல் மாற்றம் இருந்தாலும் அது படிப்படியாக சரியாகிறத நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கும் போதே இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி எவ்வளோ எடுத்துக்கலாம் ஒருத்தர். ஃபார் அடல்ட் வந்து இப்போ குழந்தைங்களா இருந்தால் ஒரு 50 மில்லி எடுத்துக்கலாம், காலையில் சாயங்காலம் 2 வேளை எடுத்துக்கலாம். பெரியவங்களா இருக்கும் பட்சத்தில் 50 வயசு மேலே இருக்கிறவங்க இதை வந்து ஒரு 70-80 மில்லி காலையில், பகல், மதியம் அண்ட் நைட் 3 வேளை நீங்கள் எடுத்துக்கலாம். தேன் கலந்து எடுத்துக்கும் போது தயார் பண்ணி ஃப்ளாஸ்கில் வச்சுக்கலாமாங்க டாக்டர்? தாராளமாக பண்ணலாம். ஸோ ஆஃபீஸ் கோயர்ஸ் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஸ்கில் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னாலும் தேன் கலந்து நடுவில் கொஞ்சம் சிப் பண்ணும் போது உங்களுக்கு தொண்டைக்கும் இதமாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஸ்டார் அனீஸ்க்கெலாம் ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ வைரஸை எதிர்த்து சண்டை போடுற குணம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த மிளகுக்கு ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு நான் முதல்ல ஃபர்ஸ்ட் எபிசோடில் சொல்லியிருந்தேன் ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸில். ஸோ இது எல்லாமே நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட ஆன்டிபயோட்டிக் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆன்டிபயோட்டிக் உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 நாள் எடுத்துக்கோங்க சொல்லுவாங்க, திருப்பி உங்களை வர சொல்லுவாங்க ரிவ்யூக்கு. 3 நாளில் சரியாகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 நாள் போடுவாங்க, எடுத்தோடனே 5 நாள் போட்டுற மாட்டாங்க. அதனால இந்த ஆன்டிபயோட்டிக்கை ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது ஆன்டிபயோட்டிக்கோட சேர்ந்து இந்த கஷாயத்தை எடுத்துக்க முடியுமா அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம், தப்பில்லை. எடுத்துக்கிறது உங்களுக்கு பயன்தான் கொடுக்கும். பட் இதை வந்து அந்த அளவு அதிகமாக அந்த 70 to 80 ml சொல்லியிருக்கேன், அதுக்கு மேலே சாப்பிட வேண்டாம். அடுத்தது நம்ம தூதுவளையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பழமொழி இருக்குது, எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க, மூலிகைமணி டாக்டர் வெங்கடேசன், மாதுளை தூதுளை வளர்ந்த வீட்டில் வயிற்றில் நெஞ்சில் கலங்கம் இல்லை அப்படின்னு. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி சயின்ஸு நான் வந்து என்னோட ஒரு ஆர்வத்தில் நான் போய் இந்த மாதுளையை பற்றியும் தூதுவளையை பற்றியும் போய் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா, என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அதை வந்து கிளினிக்கல் ட்ரையல் பண்ணியிருக்காங்களான்னு நான் வச்சு பார்க்கும்போது என்ன வந்து ஒரு உண்மை புலப்படுதுன்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசனில் இருந்த அந்த சயின்ஸ் வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்ஸை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த தூதுவளையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பாட்டி வந்து தூதுவளையில் முள் இருக்கும். அதனால தூதுவளை நீங்கள் நம்ம ஊரில் சென்னையில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன் மார்க்கெட் போனீங்க, இல்லை வெஸ்ட்மாம்பலம் மார்க்கெட்லலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நீட்டாக அழகாக ஒரு கவரில் 10-20 ரூபாய்க்கு கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், விலை உயர்ந்த ஆன்டிபயோட்டிக் செய்யாத சில விஷயங்கள் கூட இது செய்யும் ஆரம்ப கட்டத்தில். ஸோ குறிப்பாக சொல்லணுன்னா நமக்கு எப்பயுமே லங்ஸில் இன்ஃபெக்ஷன் வந்த அப்புறம் தான் நம்ம ஆன்டிபயோட்டிக் போடுவோம். பட் அந்த இன்ஃபெக்ஷன் வராமலே நம்மளோட நுரையீரலை வந்து ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கிறதுக்கு நம்ம இந்த தூதுவளையை அன்றாட உணவில் நம்ம சேர்த்துக்கிறது நல்லது.
தூதுவளையை அந்த காலத்தில் எப்படி நம்ம ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூதுவளை தொகையல் ஒன்று சொல்லியிருந்தேன். பொதுவாக தொகையல் நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி இந்த உளுந்து, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் புளி, காஞ்ச மிளகா, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வச்சு நம்ம செய்யறது உண்டு. ஸோ அது மாதிரி நீங்கள் இந்த தூதுவளையை நல்லா வதக்கிடணும். அதில் முள் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நீங்கள் அதை லைட்டாக கொஞ்சம் எண்ணெயில் ஒரு அரை டீஸ்பூன் 1 டீஸ்பூன் எண்ணெய் நீங்கள் போட்டு வதக்குனீங்கன்னா அதெல்லாம் சாஃப்ட் ஆகிடும். அதோட நீங்கள் இதில் மிச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்ந்து தூதுவளையை தொகையலாக பண்ணி சூடு சாதத்தில் மதியம் ஒரு 2 கைப்பிடி நீங்கள் சாப்பிடும்போது 2 ஸ்பூன் தூதுவளை சட்னி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. இது சாப்பிடும்போது இதை தொடர்ந்து இது ஒரு ஹேபிட்டாக நீங்கள் மாற்றிக்கும் போது பொல்யூஷன்னால ஏற்படக்கூடிய லங் சேஞ்சஸ் கூட இந்த தூதுவளை கவசமாக இருந்து உங்கள் நுரையீரலை காப்பாற்றுறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதே மாதிரி அந்த காலத்தில் தூதுவளை ரசம்னு வைப்பாங்க. ஒன்றுமே இல்லை, இது சும்மா லைட்டாக டைம் இல்லை, இவ்வளோலாம் சட்னி செய்கிற அளவுக்கு டைம் இல்லைன்னா பாட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த தூதுவளையை லைட்டாக நீங்கள் பொடியாக நறுக்கிட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு ரசத்தில் போட்டுடுவாங்க. அதை நீங்கள் சாப்பிடும் போது நல்ல சாப்பாட்டில் பிசைஞ்சு நீங்கள் தூதுவளை ரசத்தை சாப்பிடும்போது மோர் லைக் சூப் தான். அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு லங் இம்யூனிட்டியை நல்லா டெவலப் பண்ணி விடும். ஸோ அடுத்து நம்ம இந்த லங்கோட அந்த பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி அதை ஷீல்டு, அதுக்கு ஒரு கவசமாக அமையிறது எந்த மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி. சாஃப்டாக பார்த்துருப்பீங்க, திக்காக நல்ல வெல்வெட் மாதிரி இருக்கும். அதை பிரேக் பண்ணி அதை முகந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி வாசனையும் இருக்கும். இந்த கற்பூரவள்ளி அப்படின்ற இந்த இலையை எங்கள் வீட்டில் மூலிகைமணி டாக்டர் வெங்கடேசன் ஐயா, எங்கள் ஐயா எப்படி இதை சாப்பிட விரும்புவாருன்னு கேட்டிங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் இதை பஜ்ஜியாக பண்ணி சாப்பிடுவோம். கற்பூரவள்ளி பஜ்ஜி நீங்கள் பாருங்கள். கற்பூரவள்ளி அதில் ஃபைபர் இருக்குது. ஏன்னா அதில் எல்லா மூலிகையிலையும் ஃபைபர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கற்பூரவள்ளி பஜ்ஜி மாவும் பொதுவாக இந்த கடலை மாவில் தான் பண்ணுவோம். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும் அதில். ஸோ இதை என்னைக்கோ வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு நாள், அது மாதிரி உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு வாட்டி சாப்பிடலாம். இல்லைன்னா உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் நார்மலாக இருக்குது, நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ்லாம் போயிடுறீங்க, வாக்கிங்லாம் நல்லா போயிடுறீங்க, வாரத்துக்கு 4 நாள் வாக்கிங் போகிறீங்கன்னா நான் இதை தாராளமாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் கற்பூரவல்லியை பஜ்ஜியாக பண்ணி சாப்பிடுங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படி இல்லைனா கற்பூரவல்லியை வேற எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த குளிர்கால சீசனில் கற்பூரவல்லியை நீங்கள் கஷாயம் பண்ணி சாப்பிடலாம். இதை தனியாகவும் போட்டு நான் சொன்ன மற்ற ஸ்பைசஸ், மற்ற அந்த மிளகு, ஸ்டார் அனீஸ், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நீங்கள் கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு 50-70 மில்லி தேன் ஆறுன அப்புறம் தேன் கலந்து நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த கற்பூரவல்லியோட சேர்த்து நீங்கள் ஒரு கைப்பிடி துளசியும் ஒரு 10 இலை அந்த மாதிரி வர துளசியும் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது இந்த ஆன்டிபயோட்டிக்கை ஒரு குறுகிய காலம் மட்டும் நம்ம எடுத்துட்டு ஒரு டாக்டரோட அட்வைஸோட நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக்கை ஒரு ஷார்ட் கோர்ஸ் மட்டும் எடுத்து நிறுத்திட்டு தொடர்ந்து நம்மளோட நுரையீரலை நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா நம்ம திடமாக மாற்றிக்கிறதுக்கு இந்த துளசி, கற்பூரவல்லி மற்றும் தூதுவளை ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மருந்து மாத்திரைகளை நம்ம அதிகமாக எடுத்து அதுக்கு நம்ம ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு பதிலாக இந்த மூலிகைகள் எடுப்பது ஒரு சிறப்பான உபாயமாக இருக்கும். கட்டாயம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூலிகைகள் மாத்திரைகளாக இருக்கும் போது கட்டாயம் உங்கள் ஆயுஷ் டாக்டர் இல்லை ஒருங்கிணைந்த மருத்துவரை பார்த்து உங்களுக்கு தேவையான டோஸை பற்றி நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா ஜென்ரலாக ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, மூலிகை தானே பச்சையாக இருக்கிறது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது. ஸோ அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. எஸ்பெஷலி 65-70+ இருக்கவங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட வேண்டாம். பட் நான் சொன்ன வாரத்தில் இத்தனை நாள் சாப்பிடலான்னு நான் சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது இந்த மூலிகைகள் முழுக்க முழுக்க உங்கள் உடம்புக்கு நன்மைகள் தான் செய்யும். அளவு அதிகமாக போகும்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாக்கும். இதில் இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, முதியவர்கள் நீங்கள் அன்றாடம் ஒரு ஸ்கெடியூலில் நீங்கள் ஒரு டயபெட்டிக் மருந்துக்கோ இல்லை ஒரு பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் பிபி டேப்லெட்ஸ் எடுக்கும் பட்சத்தில் இந்த மூலிகைகள்லாம் நான் எடுத்துக்கலாமா உணவில், அதே மாதிரி டேப்லெட் ஃபார்மில் நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, அட்லீஸ்ட்டு 2 hours கேப் உங்களோட அலோபதிக் மெடிக்கேஷனுக்கும் உங்களோட இந்த ஹெர்பல் சப்ளிமெண்ட்டுக்கும் அட்லீஸ்ட் 2 hours கேப் நீங்கள் விட்டு எடுக்கும்போது உங்களுக்கு இது ரொம்ப சேஃபாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கிறதா அறிவியல் சொல்லுது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு மருத்துவர் ஒரு
ஒரு அட்வைஸோட சேர்ந்து இந்த மூலிகைகளை உட்கொள்வது நல்லது. கண்டிப்பா அது உங்களுக்கு இன்னும் சேஃபராகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.